கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி நவீனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நவீன் இருக்கிற இடம் பக்கத்தில் வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி என்னாச்சுது, நவீனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நவீன் உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நவீனை நான் கொஞ்ச நேரத்தில் காப்பாற்றிடுவோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியாமல் துர்கா அவசரப்பட்டுட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்திக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம், ஊருக்குள்ளே எல்லாருமே நவீனோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு துர்கா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டா. இப்போ நாங்கள் அவளை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்குறோம், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவே இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் கார்த்தி, நவீன் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா. இப்போ அவளை காப்பாற்றுறதுக்கே ரொம்பவே கிரிட்டிக்கல் நிலைமை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதனால வீட்டில் உள்ள எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே கார்த்திக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, நவீனுக்கு இந்த மாதிரிக்கு நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி சொன்னது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலுவும் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டோரும் மட்டும் கிடையாது, உங்க சித்தி கூட தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதிக்கு தூக்கி வரி போடுது. இப்படி அவங்க கூடயே இருந்துட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க என்னன்னா அம்மா மேல பழி சுமத்துற மாதிரிக்கு ஒரு நிலைமையை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது, இப்பவுமே நான் என்ன பண்றேன் பாருங்க, எல்லாத்துக்கிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தி தடுக்கிறாங்க. ரேவதி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் சித்தி தான் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன கார்த்தி நீ சொல்லிட்டு இருக்கிற, அவங்க காலையில் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, சொல்ல போனாக்கி அம்மாவுக்கு எதிராக எங்கள் எல்லாத்தையும் தூண்டி விடுற மாதிரி அவங்க பேசுனாங்க, அவங்க எல்லாமே பண்ணிட்டு இப்படி இருக்கிறாங்களே, அம்மாவுக்கு கூடயே இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவங்க துரோகம் பண்ணியிருக்கிறாங்களே, இன்னைக்கு என்னென்னா அம்மா உள்ளே இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் துர்கா கிடையாது சித்தி தான், இந்த உண்மையை நான் இப்போவே நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் சொல்கிறத கேளு, நான் சொன்னாக்கி ஏதாவது காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஃபர்ஸ்ட் நவீனை நான் காப்பாத்திருந்தேன், அதே மாதிரிக்கு துர்கா பக்கத்திலே நீங்க எல்லாருமே இருங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே அவங்க ரேவதி சொல்றாங்க சரி நவீன் உயிரோடு இருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் சொல்றேன், அவங்க கேட்டா சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கவும் சரி ரேவதி, நான் நவீனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துர்காவையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ மயில்வாகன் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சகலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு துர்கா தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சந்திரகலாவால் இந்த குடும்பமே எந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானே, இப்படிலாம் அவங்க தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நவீன் மட்டும் கையில் கிடைக்கட்டும், இதுக்கு மேலேயே நான் அமைதியாக இருக்க மாட்டேன், அவங்கள நானே உண்டு இல்லைன்னு பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நவீன் எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியலையே, அந்த சேகர் நம்ம கையில கிடைச்சாதான் நவீனை எந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கான்னு தெரியும், ஆனா சேகரும் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரேவதி அவங்க ராஜராஜன் பாட்டி அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க நவீனுக்கு எதுவும் ஆகலை, நவீன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா இப்போ தான் நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்திரகலா பண்ணினது தவிர மற்றபடி அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் பண்ணின எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, அப்போ இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் தானே அப்படிங்கும்போது ஆமாப்பா ஏற்கனவே நவீனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை நடந்திருக்குது, அப்போ அம்மா அங்கே போயிருக்காங்க, ஏற்கனவே நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தானே, அதை சாதகமாக பயன்படுத்தி இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே பாட்டி ரோஹிணி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிதான் ரேவதி, அப்படி நீ சொல்கிறதா இருந்தால் கூட சாம்பிடிச்சோட வளையலும் அவளுடைய செருப்பு எப்படி அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதை வேற யார் செய்திருப்பா, சித்தி தான் எடுத்து கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க அம்மா மேலே பழிய தூக்கி போட்டுறதுக்காக, ஆனால் கார்த்தி தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல, அதாவது சித்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிறத இப்போதைக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாரு, அதனால நானும் இவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ உடனே ரோஹிணியும் அவங்க பாட்டியும் ராஜராஜனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா ரேவதி, அது எப்படி சாம்பிடிச்சோட வளையலும் செருப்பும் எப்படி அங்கே வந்திருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அது எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. சரி நவீன் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி மாப்பிள்ள காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு துர்கா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டாள் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. சிவனாண்டி சேகரை அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாருடா, அவன் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது, அவன் கண்ணில் பட்டுட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது
சந்திரகலா வந்து கஸ்டமர் ரூமுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு சேகரோட ஃபோனையும் வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால ஃபோனோட சிக்னல் எல்லாமே வந்து கட் ஆகிடுது. இதனால ஃபோனை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்காத நிலமையில வந்து கார்த்தி இருக்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா வந்து மயில் வாகனமும் கார்த்தியும் வந்து அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்த பார்க்கும்போது கார்த்திக்கு சந்தேகம் வருது. இந்த இடத்த பாருங்களேன், மற்ற இடத்துக்கும் இதுக்கும் வந்து 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம யாருக்கிட்டையாவது விசாரிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மம்பட்டி வந்து சேகர் வந்து ஒருத்தக்கிட்ட வாங்கினாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ வந்து உடனே அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு, நீங்கள் யார் என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை நேற்றுக்கு இந்த இடத்துல யாராவது வந்து குழி ஏதாவது தோண்டுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவர் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி முழிக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அவர் மேலே சந்தேகம் வருது. சொல்லுங்க உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு போலுக்கு அப்படிங்கவும், ஏன் என்னாச்சு என்ன விஷயம் அப்படிங்கும்போது இப்படி உயிரோட ஒருத்தர் இப்படி வச்சுட்டாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் தானே மம்பட்டியும் இதையும் கொடுத்து அப்படிங்கவும், என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, மம்பட்டி நீங்கள் கொடுத்தீங்களா, யார் அப்படி வாங்கினா எப்போ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, நேற்றுக்கு ராத்திரி தான் இந்த மாதிரிக்கு கேட்டாங்க, நான் தரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அவங்க வந்து 5000 பணத்தை நீட்டினால நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை கொடுத்து அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த விஷயம்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் கார்த்தி, நேற்றுக்கு நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தேன். அப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது, அது பக்கத்தில் பார்க்கறதுக்காக நான் வரும்போது அப்போ இந்த மாதிரிக்கு சவுண்டு வந்தனால நானும் வந்து பயந்து போய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அநேகமாக இந்த இடம் தான் அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த மம்பட்டி கொடுத்தாருல அவரு சொல்கிறாரு, இந்த இடமா தான் இருக்கும், ஏன்னா அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கவும், நீங்கள் ஓடி போய் நீங்கள் மம்பட்டிலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது இந்த வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வராரு. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அது எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நவீன் வந்து அதில் உள்ளே இருக்கும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நவீனை தூக்கிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் நவீன் வந்து கண்மொழிக்கிறாமல் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு நவீனை நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம், ஆனால் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும் இந்த விஷயத்த ரேவதி வந்து எல்லாருக்கிட்டே இருக்காங்க. இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து துர்காவும் கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அம்மா கிடையாது, அவன் முத்துவேலும் சிவனாண்டியும் தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நவீனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே வந்ததுமே நவீன் வந்து கண்மொழிக்காமல் இருக்கவும் அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்துருந்தாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு வந்ததுமே அவங்க எப்பவும் போல நல்லவங்க போல அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நவீனை காப்பாற்றிட்டீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தெரியாது போல் அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அப்போ துர்கா வந்து கார்த்தியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், இந்த பிரச்சனைக்கு காரணம்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சிவனாண்டியும் முத்துவேலு தான் காரணம் அப்படிங்கும்போது அது சரிதான், ஆனால் அம்மாவோட செருப்பும் அது அதுக்கப்புறம் வலையிலும் எப்படி அங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சந்திரகலாவை தான் பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சந்திரகலாவை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க துர்காவுக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே வந்து இவங்க 3 தான் சேர்ந்து செஞ்சுருக்காங்கன்னு. உடனே பார்த்தோம்னா சந்திரகலா போட்டு அவங்க வந்து அடிக்கிறதுக்காக வராங்க. துர்கா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கூடவே இருந்துட்டு இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நீ நல்லவ போல் வேஷம் போட்டுட்டு இருந்திருப்ப, உண்மையிலும் ஒன்று சும்மா விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பார்த்தோம்னா நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. வாங்கினதுமே அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் இவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லவும் நவீனை வந்து அவர் கார்த்தி மாமா வந்து காப்பாற்றிட்டாரு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ சந்திரகலா வந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம கையங்குளமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கவோ இப்போ சாமுண்டீஸ்வரி அங்கே வரதை பார்த்துட்டு அக்கா அங்கே பாருக்கா எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த நான் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு என் மேலே பழி தூக்கி போடுறாங்க. நான் எதுக்குக்கா அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், சொல்ல போனக்கு நீ உள்ளே இருக்கும்போது உனக்காக தானேக்கா நான் சப்போர்ட் பண்ணி இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என் செருப்பும் வலையிலும் எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உண்மை சொல்லு சந்திரா, கண்டிப்பாக சிவனாண்டியும் முத்துவேலும் நம்ம வீட்டுக்கு வரல, நம்மளை தவிர இந்த வீட்டுக்கு யாரும் வரவும் இல்லை வெளியே போகவும் இல்லை, அப்படி இருக்கும்போது என்னோட வலையிலும் செருப்பு எப்படி வெளியே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரகலா பார்த்து கேட்கவும் சந்திரகலா அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.